அண்டை மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என ஆம்னி பேருந்துகள் சங்கம் அறிவிப்பை வெளியிட்டிருந்த நிலையில் அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் அண்டை மாநிலங்களில் சாலை வரியில் ஏற்பட்டுள்ள பிரச்சனையின் எதிரொலியாக தற்போது பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தி விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், தற்போதைய நிலை என்ன? வணக்கம் சாம். அண்டை மாநிலங்கள்ல சாலை வரியால் ஏற்பட்டுள்ள பிரச்சனை காரணமாக இன்று முதல் தமிழகத்திலிருந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கு தனியார் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் அறிவித்த நிலையில இது தொடர்பாக பேச்சுவார்த்தையை மேற்கொள்வதற்காக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார். குறிப்பாக 7ஆம் தேதி இரவிலிருந்து கேரளா மாநிலத்திற்கு சென்ற தமிழகம் பதிவெண் கொண்ட 30க்கும் மேற்பட்ட பேருந்துகளை கேரளாவில் சிறைப்பிடித்து 70 லட்சம் அபராதம் விதித்தனர். அதே போல கர்நாடகாவிலும் தமிழகம் பதிவெண் கொண்ட 60க்கும் மேற்பட்ட பேருந்துகளை சிறைப்பிடித்து 2.5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதித்தனர். இதற்கு காரணமாக சொல்லப்பட்டது, தமிழகத்துல பிற மாநிலங்களிலிருந்து ஆம்னி பேருந்துகள் தமிழகம் வரும்பொழுது கூடுதலாக சாலை வரி வசூலிப்பதன் காரணமாக தமிழக பதிவு கொண்ட பேருந்துகள் எங்க மாநிலத்துக்கு வரும்போது நாங்களும் இந்த சாலை வரியை வசூலிக்கிறோம் என கூறி கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் சாலை வரியை வசித்தது. இந்த நிலையில தான் இன்று முதல் தமிழகத்திலிருந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி ஆகிய 4 மாநிலங்களுக்கு தனியார் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் அறிவித்தனர். இந்த நிலையில தான் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் இன்று பிற்பகல் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை மேற்கொள்ள ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினை அழைப்புக்கு விடுத்திருக்கிறார். நேற்றைய தினமே இது தொடர்பாக தமிழக அரசு இந்த விவகாரத்தில் தலையிட்டு உரிய முடிவு எடுக்க வேண்டும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் கோரிக்கை வைத்த நிலையில் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை மேற்கொள்வதற்காக அமைச்சர் சிவசங்கர் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களை இன்று பிற்பகல் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள அழைப்பு விடுத்திருக்கிறார்.